இன்னைக்கு கௌதம் இந்திரால செம்மையான ஒரு எபிசோடு. குழந்தைய காப்பாத்துறதுக்காக இந்திரா போறாங்க. அப்ப பார்த்தா ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கதைக்குள்ள போலாம். அதற்கிட்ட அந்த ரவுடி பேசிட்டு இருக்கிறான். ஐயா, என்னையா பண்றது இப்போ? டேய், நான் தாண்டா பிளான் பண்ணி அவங்கள நம்ம குடோனுக்கு வர வைக்கிறதுக்காக தான் இத்தனை பிளானை போட்டேன். நீ என்னடா இப்படி பயந்துகிட்டு இருக்க? என்னையா சொல்றீங்க? அவங்க வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்ல. போலீஸ் வேற கூப்பிட்டுட்டு வந்துருவாங்க. நமக்கு தானே பிரச்சனை. இங்க பாரு, நானும் அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படியோ கண்ணை எடுத்துட்டு தான் வருவான் அந்த இந்திரா. கௌதமும் கூட தான் வருவான். நம்மளும் வேணும்னே சண்டை இழுக்கிற மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்மள கோபம் வந்து இந்திரா சுடுறதுக்கு துப்பாக்கி எடுத்து சுடுவா. அந்த சமயம் பார்த்து இந்த குழந்தை தூக்கி அந்த இடத்துல காமிச்சோம்னா அவ்வளவுதான், இந்திரா ஷூட் பண்ண மாதிரி ஆயிரும். பாவம், அந்த குழந்தைய கொன்ன பாவம் நமக்கு எதுக்கே, அதனாலதான் இப்படி பண்ணிருக்கேன். எப்படி ஐடியா அப்படின்னு சொல்றாரு கதிர். ஐயா, நான் பேசாம ஜேபி அண்ணா கிட்ட வேலை செய்யறத விட உங்ககிட்ட வேலை செய்யலாம் அண்ணா. அதுக்கு கதிர் சொல்றாரு, ஆமா ஆமாப்பா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கும் இந்த அடியாளுகள்லாம் இனிமேல் தேவைப்படும். நீயும் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னென்ன பண்றது? இங்க பாரு, நீ ஒண்ணுமே பண்ணாத, பேசாம ஸ்ட்ரெயிட்டா வண்டி எடுத்துட்டு நம்ம குடோனுக்கு வா. அவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கச்சேரியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு அவரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து கௌதம் பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்திரா, எனக்கு என்னமோ இது டவுட்டா இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, குழந்தை இருக்க இடத்துக்கு தான் இவன் போவான்னு நினைக்கிறேன் கௌதம். நம்ம பேசாம இவனை ஃபாலோ பண்ணி போலாம். இல்ல இந்திரா, நம்ம ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம், அவங்களும் நம்ம கூட வரட்டும். இல்ல கௌதம், அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஆனா இவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடியும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேரும் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு இந்த ரவுடிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குடோனுக்கு வர்றாங்க இந்திரா கௌதம் ரெண்டு பேரும். அப்போ போலீஸ் பாண்டியன் எல்லாருமே இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. பாண்டியன் சொல்றாங்க, இந்த இடத்துல தான் குழந்தை இருக்குன்னு இவங்க சஸ்பெக்ட் பண்றாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஆமா மேடம், அந்த வண்டியை மாத்தினதோட டயர் தடம் வந்து இது வரைக்கும் தான் வருது, இங்கதான் குழந்தை இருக்குன்னு தெரியுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்போ வந்து இந்திரா சொல்றாங்க, ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, இவங்களுக்கு தெரியாம சத்தமே இல்லாம இந்த குடோனை நம்ம ரவுண்ட் அவுட் பண்ணும், அதனாலதான் உங்களை எல்லாத்தையுமே தூரமா வண்டியை நிறுத்திட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேடம், பண்ணிடலாம், நீங்க போய் கார்ல உட்காருங்க, நாங்க உள்ள போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திரா, இல்ல நான் போறேன் உள்ள அப்படிங்கிறாங்க. இல்ல மேடம், வேண்டாம், உங்க பாதுகாப்புக்காக நீங்க வெளியே இருங்க, அவனுக்கு கன்னெல்லாம் வச்சிருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாண்டியன். இல்ல, நான் தான் உள்ள போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஏன் வீட்டு குழந்தை, நான் தான் போகணும் உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்திராவும் பாண்டியனும் சொல்லி சொல்லி பாக்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கௌதம், இல்ல இந்திரா, நான் போறேன் இந்திரா, நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்திரா, இல்ல நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நான் என்சிசில எல்லாம் போய் ஜாயின் பண்ணிருக்கேன், நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன், இது மாதிரி நிறைய இதையும் நான் சரி பண்ணிருக்கேன், அதனால நானும் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. கௌதம் சொல்றாரு, சரி இந்திரா வா சார், நீங்க எல்லாரும் இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் சொல்றாரு, மேடம், உங்க பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம், ஆனா நீங்க சொல்றதை எங்களால மீற முடியாது மேடம், அதனால நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்திரா சொல்றாங்க, என்கிட்ட கன் இருக்கு, நான் கன் ஷூட் பண்ணணும்னா அதான் உங்களுக்கு சிக்னல், நீங்க உள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சொல்றாங்க. உடனே என்ன பண்றாரு இன்ஸ்பெக்டர், இந்திராவோட கன்னை வாங்கிட்டு அவரு வச்சிருக்க கன்னை வந்து ஃபுல் லோட்ல இருக்கு அந்த கன்னு, அதை வந்து இந்திரா கிட்ட கொடுக்குறாங்க. இந்திரா சொல்றாங்க, எங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்துனா நாங்க கன் ஷூட் பண்ணுவோம், நீங்க வந்து அதான் சிக்னல் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குடோனுக்குள்ள கௌதம் இந்திரா ரெண்டு பேரும் போறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இந்திரா போன பின்னாடி இது மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டெப்டி கலெக்டர் இது மாதிரி பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வந்ததுல இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர், ஷி இஸ் எ பிரேவ் வுமன் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் கதிர் பேசிட்டு இருக்காரு, என்ன இன்னும் அந்த டெப்டி கலெக்டரை காணோமே, அண்ணா அவன் வந்திருப்பானே, இல்ல உள்ளுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. சரி சரி, ஒரு ரவுடி அண்ணன் சொல்றாரு, அண்ணே ஜேபி அண்ணனுக்கும் அவங்கள கண்ட கடுப்பு தானே. ஆமாடா, எனக்கும் கடுப்பு தான்டா, என் கூட பிறந்த தம்பிடா அவன், அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவனும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டான். இது இந்திரா ஓவரா பண்ணிட்டு இருக்கா, இந்த குழந்தைய வச்சு என்னைய முடிக்கிறான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சும்மாலாம் விடக்கூடாது, நம்ம அவங்கள போட்டு தள்ளிடணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன், நான் இங்க இருக்கேன்னு சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்குங்கடா அப்படின்னு சொல்றாரு கதிர். ஆக்சுவலா இந்திராவும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்திருப்பாங்க, குழந்தைய நான் காப்பாத்தி உங்களுக்கு சிக்னல் கொடுக்குற வரைக்கும் நீங்க எந்த ஒரு சண்டையிலையும் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. கதிர் சொல்றாரு, சரி சரி, இவங்க வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, எப்படி
உள்ளுக்குள்ள வந்திருப்பாங்க. நம்ம முதல்ல ஒளிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திரா கௌதம் 2 பேரும் வர்றாங்க. என்ன கௌதம் ஒருத்தருமே காணா? இந்திரா நம்ம வர்றது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு இந்திரா, அதனாலதான் அங்க ஒரே அமைதியா இருக்கு, பத்திரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இந்திரா ஒரு பக்கம் மெதுவா பதுங்கி பதுங்கி வர்றாங்க. அதை விட பதுங்கி பதுங்கி அந்த ரவுடி பசங்க எல்லாம் ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த ரவுடி பசங்க எல்லாரும் வந்து இந்திரா கௌதம சுத்தி வளைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பயங்கர சண்டை நடக்குது. இந்திரா ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, கௌதம் ஒரு பக்கம் துவம்சம் பண்றாங்க அந்த ரவுடி பசங்களை. இதெல்லாம் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கிறாங்க. கதிர் என்னமா அடிக்கிறா இந்திரா, இவன மனுஷியா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு கதிர். அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆளை வந்து கௌதம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப பின்னாடி பக்கம் இருந்து ஒரு பெரிய அட்டைப்பெட்டியை வந்து தூக்கி டம்முன்னு கௌதம் தலையில போட்டோன்னு அவர் அப்படியே கீழே விழுந்துறாரு வழி தாங்க முடியாம. கௌதம் என்னாச்சு அப்படின்னு வேகமா ஓடி போய் இந்திராவும் பாக்குறாங்க. அந்த சமயத்துல எல்லா ரவுடி பசங்களும் வந்து ஒன்னா சேர்ந்து கௌதம் இந்திராவை புடிச்சிட்டு போய் கட்டி வச்சிடறாங்க. இந்திரா கேக்குறாங்க, டேய் குழந்தை எங்கடா வச்சிருக்கீங்க, சொல்லுங்கடா, எதுக்குடா கடத்துறீங்க, பணத்துக்காகவா இல்ல என்ன வேணும் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும் போது, அண்ணா ஏதாச்சும் வெப்பன் இருக்கான்னு செக் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்கிட்ட முதல்ல செக் பண்ணா அப்படிங்கிறாங்க. கௌதம் கிட்ட செக் பண்ணி பாக்குறாங்க, வெப்பன் ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்திரா கிட்ட வெப்பன் இருக்கு. அந்த கன்னை எடுத்துடுறாங்க. பாத்தையா கன்னை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற, டேய் பேசாம எங்களை விட்டுருக்கடா அப்படிங்கிறாரு கௌதம். இப்பதான் வந்து அந்த அடிபட்டு கொஞ்சம் தெளிவு அவருக்கு வந்திருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் செம்ம வழியில இருந்தாரு கௌதம். கௌதம் பேசணும்னே, டேய் ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உன்னை துவம்சம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்த மட்டும் அடியாளுகளை மட்டும் இந்திரா கௌதம் கிட்ட வச்சுட்டு இவங்க எல்லாம் கதிர்கிட்ட போறாங்க. அந்த குழந்தையும் கதிர்கிட்ட தான் இருக்கு. ஆனா அவன் ஒரு கன்னு வச்சிருந்தா அதே வாங்கிட்டோம், அதே மாதிரி அவளை கட்டி போட்டுட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. சூப்பரா நல்ல வேலை பண்ணீங்கடா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவளை வெறுப்பேத்தி விடுங்க, அவளும் செம்ம கடுப்புல இருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனவுடனே எப்படியும் போலீஸ் உள்ள வந்துருவாங்க, கன் ஃபைட் நடக்கும். அப்போ இந்திரா கையாலேயே நம்ம குழந்தைய ஷூட் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இந்த 2 பேர்த்த காவலுக்கு வச்சு போனானுங்க பாத்தீங்களா, 2 ரவுடி பசங்க. அவனுக்கு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, வாடா ஒரு கேமை போடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த கையை கோர்த்து யாரு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த கையை வச்சு அழுத்துவோம்ல பாத்தீங்களா, அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம இந்திரா கௌதம் 2 பேரும் அவங்கள கட்டி வச்சிருந்த கயிறை அவுத்துறாங்க. அது தெரியாம அவனுக்கு 2 பேரும் நல்லா மும்முரமா விளையாடிட்டு இருக்கானுங்க. விளையாடிட்டு இருந்தவனு, என்னடா இவங்க 2 பேரும் அமைதியா உட்காந்துருக்காங்க, சரி இல்லையா, வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரவுடி பசங்களும் போய் பாக்குறாங்க. இந்திரா கௌதம் சும்மா இருப்பாங்களா, 2 பேர்த்தையும் போட்டு துவம்சம் பண்றாங்க. அதுல ஒரு கன்னு வேற கிடைக்குது. இந்திரா இந்த கன்னை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கௌதம் கொடுத்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு போட்டுட்டு ஒரு பக்கம் வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த சுருட்ட முடிக்கார அண்ணா ரவுடி அண்ணா இருக்காருல, அவர் குழந்தை தூக்கிட்டு போறாரு. கதிர் சொன்ன மாதிரியே வெறுப்பேத்துறாரு. இந்திராவும் கன்னை நீட்டி ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஷூட் பண்ணிடுவேன், எங்க ஷூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு குழந்தைய காமிக்கிறாங்க. இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய மறுபடியும் வாங்கிட்டு எங்க ஷூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எப்படியோ தம்மு தும்முன்னு அடிச்சு குழந்தைய புடுங்கிடுறாங்க கௌதம் அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும். செம்ம சண்டை நடந்துட்டு இருக்கு. கன் இருக்குல்ல, ஷூட் பண்ணாமே அந்த கன்னை வச்சு தலையில டொங்கு டொங்குன்னு அடிச்சு இந்திரா வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கதிர் என்ன பண்றாருன்னா, ஒரு உருட்டு கட்டையை எடுத்து சும்மா இருக்கிறாரா கதிர் அந்த உருட்டு கட்டையை தூக்கி இந்திரா மேல தூக்கி போடுறாங்க. இந்திரா வந்து ஆக்சுவலா வேற யாரோ தூக்கி போடுறாங்க, அதோ ரவுடின்னு சொல்லிட்டு இந்திராவும் அந்த கதிரை ஷூட் பண்றாங்க. ஆக்சுவலா கதிர்னு தெரிஞ்ச இந்திரா வந்து ஷூட் பண்ணல, வேற யாரோன்னு சொல்லிட்டு ஷூட் பண்றாங்க. அப்புறம் தான் அவர் சத்தம் போடுறத பார்த்துட்டு பாக்குறாங்க. பார்த்தா அது கதிர். பயங்கர ஷாக்கா இந்திரா கௌதம் 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுடி பசங்களை எல்லாத்தையும் போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. கூடவே கலெக்டரும் வந்துடுறாங்க, பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸும் வந்துடுறாங்க. எல்லாரும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுக்குள்ள டாக்டர் டீம் வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கதிரை அங்க இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. கலெக்டர் வேற கங்க்ராச்சுலேஷன்ஸ் வேற சொல்லியிருப்பாரு கௌதம பார்த்து. ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, ஆக்சுவலா இது கலெக்டர் கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஆரம்பத்துல இருந்து இந்திரா மேடம் வந்து பேசிட்டு இருந்தீங்களே, இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க துணிச்சலா நல்லா செஞ்சிருக்காங்க, அவங்கள நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. கலெக்டர், ஆரம்பத்துல தான் மேடம் நீங்க 1 மேன் ஆர்மியாவே துணிஞ்சு செயற்படுறீங்களே எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் அப்படிலாம் எதுவும் பிளான் பண்ணல, எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க கௌதம் முதல் கொண்டு அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே தவிர அவங்க நினைப்பு பூரா கதிர்கிட்டே இருக்கு. கதிரை வர ஷூட் பண்ணிட்டாங்கல்ல, என்ன போதோ அவருக்குன்னு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. கௌதமும் ஒரே டென்ஷன்ல தான் இருக்காரு. கதிர் வந்து இப்படி குண்டடி பட்டுட்டாருல, அதனால செம்ம டென்ஷன்ல தான் இருக்காரு. கலெக்டர் சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரியே அவங்க 1 மேன் ஆர்மி தான் அப்படின்னு சொல்றாரு கலெக்டர். கௌதம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பேசலாங்க, என்ன ஆக போகுதோன்னு பயந்துட்டு தான் இந்திரா கௌதம கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. கௌதமும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டை காமிக்கிறாங்க. நியூஸ்ல வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தை வந்து சப் கலெக்டர் இந்திராவினால் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னோடனே அங்க பாத்தீங்கன்னா
ஜெயா இருக்காங்க, காவியோட அம்மா சந்திரா இருக்காங்க, அதுக்கப்புறம் ராகினியும் இருக்காங்க. ராகினி என்னடா இது குழந்தைய காப்பாத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா காவியா ஜெயா 2 பேத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் குழந்தைய காப்பாத்திட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. கதிர் நடந்த சண்டையில குண்டடிப்பட்டு காயம் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே பதறி போயிடுறாங்க. உடனே அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் போறாங்க. நர்ஸ் வராங்க. அவங்க கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜெயா கேக்குறாங்க. ஆபரேஷன் போயிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் தான் எதுனாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஜெயா சொல்றாங்க, ஒரு புது உயிர் வந்ததுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா இல்ல என் மகனுக்காக ஃபீல் பண்றதான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க, காவியா இந்த ஒரு வாரமா என்கிட்ட அவரு ரொம்ப சந்தோஷமா அன்பா நடந்துகிட்டு இருந்தாரு, குழந்தையும் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாரு, செயின் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னமா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க ஜெயா. ஆமாத்தா அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிள்ள உங்ககிட்ட சந்தோஷமா நடந்துகிட்டாரா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சந்திராவும் ஜெயா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. இந்த கௌதம் இந்திராக்கு கால் பண்ணாலும் போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவரு வேற ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காரு, நான் இப்ப என்ன பண்றதுனே தெரியலையா அப்படின்னு டென்ஷன்ல இருக்கும் போதே டாக்டர் வர்றாங்க. என்னாச்சு டாக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா கொஞ்சம் கிரிட்டிக்கலா தாமா இருக்கு, வயித்துல குண்டு பட்டிருக்கு, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் எடுக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லாம் பதறி போயிருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.